எப்படிங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 10ஆம் பாவகம் உங்களுக்கு எந்த வீடா வேணா இருக்கட்டும். அந்த 10ல ஒரு கிரகம் இருக்கணும். அதனாலதான் அந்த பெரியவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, 10ல் ஒரு பாவியேனும் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன் பாவியேனும் இருக்கணும்னு சொல்றாங்க? அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் உட்காரக்கூடாதா? அப்படின்னா, அந்த சுபகிரகம் உட்காரும்போது என்ன பண்ணும்னா, உங்கள வந்து ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல தான் உட்கார வைக்கும். உங்கள வந்து தொழில் பண்ண வைக்காது. நீங்க வந்து ஒரு சோபிஸ்டிகேட்டடா இருக்கணும், சட்ட கலங்காம வேலை பார்க்கணும் அப்படின்னு இருப்பீங்க. நீங்க என்னவோ படிச்சது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் படிச்சிருப்பீங்க. நீங்க போய் சட்ட கலையாம வேலை பார்க்க முடியுமா? ஆனா உங்க மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த அந்த இடத்துக்கு போகும்போது நீங்க பொருந்தி போக மாட்டீங்க. இன்னும் சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓனர் இறங்கி லேபரோட வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த இடங்களுக்குலாம் போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. நான் ஓனர் வேலை பார்க்கறாருங்கிறதுனால நான் வரமாட்டேன், எனக்கு சட்டை கலைஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. அந்த இடத்துல நீங்களும் ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்ப அந்த இடங்கள்ல வந்து நம்ம பிரச்சனைக்குரியவங்களா மாறிடுவோம். அதனால அந்த 10ஆம் இடத்தில் ஒரு பாவியேனும் இருக்கணும்னு சொன்னக்கூடிய விஷயத்துக்கு உண்டான அர்த்தங்கிறது இதுதான்.